சுதாஸ் ரெசிபிக்கு அன்பு இருக்கிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு கெட்டியான பால் எடுத்துருக்கிறேன். வாங்க எப்படி செஞ்சு பார்க்கலாம். கடாயில் பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரை கப்பு வெள்ளை ரவை எடுத்துருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். ரவையை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கலாம். பால் நல்லா வத்திடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிஞ்ச் அளவு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். சுகர் சிரப் பண்ண ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏலக்காய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு கம்பி பாதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கையால் நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா ரெடி பண்ணியாச்சு. இந்த சைஸுக்கு மாவு உருட்டிக்கலாம். எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. சுகர் சிரப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் மாறணுங்க. இந்த அளவுக்கு கலர் மாறணும் எடுத்துடலாங்க. சுகர் சிரப்லாம் சேர்த்துக்கலாம். மீதம் உள்ளதையும் போட்டு எடுத்துக்கலாம். பக்காவான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. மேலே ஜீரா சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுதாஸ் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.